வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லிங்கான நைட் ட்ரைவ் தாங்க போயிட்டுருக்கோம். ஏன் இந்நேரத்தில் இந்த சைடு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மைசூருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக போயிருந்தேங்க. ஒரு கிடா வெட்டுக்கு. பார்த்தா அங்கேருந்து கிளம்புறக்கே ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சுங்க. இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் பண்ணாரிவழியிலே இறங்கியிருக்கலாம். இப்போ கடம்பூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காருங்க. பார்த்தா அவரை அங்கே கூட்டிகிட்டு போய் விடணும். ஏன்னா அவர் இங்கேருந்து போகிறக்கு ஒரு வழியுமே இல்லை. அதனால சரி அவரை கடம்பூரில் விட்டுட்டு நம்ம ரிட்டன் வேணால் வந்து பண்ணாரிவழியாக இறங்கிடலாம் ஒரு பிளானில் இருந்தோம். சரி அப்புறம் அங்கேருந்து திம்பம் டு கெர்மாலா ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், யானைகளே சைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சரி நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் ரெக்கார்ட் பண்ணேங்க. பார்த்தா நமக்கு போகிற வழியில் ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட ஒரு யானை. பார்த்தா எங்களுக்கு கரெக்டாக அது கண்ணுக்கே தெரியலைங்க. பார்த்தா லெஃப்ட் சைடில் ஓரமாக நின்றுச்சுங்க. பார்த்தா குட்டியோடு இருந்துச்சு. நாங்களும் நிற்காமல் அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பை தனியாக நின்றுருந்துச்சுங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே போனால் கெர்மலை செக் போஸ்ட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கடம்பூர்லேருந்து வராருங்க, அவரை கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் வந்து பண்ணாரி வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்களும் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவங்களும் எங்களை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்படியே நம்ம நண்பரை கடம்பூரில் இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டு நம்மளும் திரும்பி ரிட்டன் வந்து பண்ணாரி வழியாக இறங்கி கோயம்புத்தூர் போயிட்டோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லெஃப்ட்டில் யானைண்ணா. எங்கண்ணா? ஆமாண்ணா யானைண்ணா. யானை மணிக்கு போயிடலாம். போயிடும். நின்னோம்னா பிரச்சனை. நல்ல சைஸ் வேண்டாம் போயிடும். ஆமாம் ஆமாம். பாவம் போயிடும். செம்ம பெருசுண்ணா. குட்டி இருந்தது. எனக்கு இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம சல்லுன்னு போகணும்னால தெரியல. சைஸ் நின்று பார்க்கறதுக்குண்டான சூழலும் இல்லை. நின்று பார்க்க முடியாதுண்ணா. ஆமாம், அதையும் நம்ம இடையூறு ஏற்படுத்த முடியாது. நம்ம நேரத்துக்கு போய் ஆகணும். 7 மணிக்கு போயிடலாம். ஆமாம், ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ரோட்டில் வரும்போது நிறைய யானை சாணியில் இருந்ததுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இந்த ரோட்லேயும் யானை அதிகமாக இந்த சைடில் இருக்கும் போல இருக்குதுங்க. நான் அந்த லத்தி பார்த்தேன்னு சொன்னது வந்து கெர்மேலா அங்கே இது இல்லைங்க. திம்பத்துலேருந்து நம்ம உள்ளே வந்தோம் இல்லைங்க. உள்ளே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பார்த்தேன். இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் இங்கே நின்றுக்குது பாருங்க. அங்கே எப்பவுமே இருக்குங்க. கண்ணாடி கிளாஸ் ஏற்றின பாருங்க. இதெல்லாம் பாதை தான். குளிருது. வாயிலிருந்து அப்படியே அந்த புகை மாதிரி வருது. அவனால சாப்பிட்ற முடியல, வரமாட்டான். போகலாம். கால் சின்னது. வளர்ந்த யானைக்கு கால் சின்னது பின்னாடி. காது இவன் கொஞ்சம் வாமிட்டெல்லாம் எடுக்காமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் டைமிங்க்கு போயிருக்கலாம். ஆனந்து தான் முடியலண்ணா. சாப்பிட்டு செரிமானம். அப்போது ஹில்ஸில் இப்போ இறங்கும்போது சாப்பாடு சரி வரலைன்னா அதை தவிர்த்துடணும், அதுதான் நல்லது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லெமன் ஜூஸு இந்த மாதிரி எதாவது சோடா அந்த மாதிரி குடிச்சிட்டு வரணும். பிரியாணியை போட்டு நல்லா வாங்கிட்டு போடு. ஏன்டா பொதுவாகவே உனக்கு ஹில்ஸில் ட்ராவல் ஒத்துக்காதாடா? ஆமாண்ணா, அவனுக்கு கொஞ்சம் ஒத்துக்காதான். இன்னைக்கு ரொம்ப முடியல அவனால். இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டைம் எடுத்துருவான், அவ்வளோதான். இந்த டைம் ரொம்ப நேரம் எடுத்தான்.
அதுவும் இல்லாமல் அவன் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறான்லடா பாவம். அவனை ஒரு ஃபார்வர்டு சீட்டில் விட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. அவனை அவன் பேபி சீட்டில் உட்காந்துருக்கான். பெண்டுக்கெல்லாம் பாவம். அது நம்ம கேட்டு வர போனோம்ல, அப்போவே அவன் வாமிட் எடுத்துட்டான். ஒரு ரவுண்டு முடிஞ்சது. அதுக்கப்புறமே அவன் ஆள் ரொம்ப சோர்வாயிட்டான். எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டானோ? இல்லை, எனக்கே அந்த சீட்டில் உட்காந்துருந்தா எனக்கே வாமிட் வந்திருக்கும். ஏன்னா நானே இப்போ ஆம்னின்னு இருக்கு பார்த்தியா, ஆம்னியில் வந்து ஃபார்வேர்டு சீட்டு பார்த்த மாதிரி இருக்கிறத உட்காருவேன். இப்படி இந்த பக்கம் பேக்கில் பார்த்த மாதிரி நான் உட்கார மாட்டேன். எனக்கு யாருக்குமே அது ஒத்துறாது. அதே மாதிரியே சைடில் இந்த மாதிரி சைடில் உட்காந்தாலும் நான் வந்து ஃப்ரண்ட்டை தான் பார்த்துக்குவேன். ஏதாவது பிடிச்சி தொங்கிட்டு ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி இருந்துக்குவேன் நான். அப்படி தான் தெரியாது. சைடில் இருக்கும்போது கொஞ்சம் இப்போ பஸ்ஸில் எப்படி லாஸ்ட்டில் உட்காந்தா வாமிட் வருது அந்த மாதிரி தான். செடி எப்படி நகர் இருக்கோம். அது மான் செடி. கிரிமலை வந்துட்டோம். இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஊருன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஏரியா இருக்குன்னு தெரியாது. இங்கே வந்து ரெசார்ட் இருக்குண்ணா. இல்லை போங்க இதில் ரோடு கொஞ்சம் அது ரைட்டில் போங்க. செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே, ரைட்டில் போயிருங்க. எப்படி தான் போகணும்? இல்லைண்ணா க்ளோஸ் ஆகிருக்குண்ணா. கடம்பூர் போயிட்டு அவரை கூப்பிட்டு போகணும், பார்த்துட்டு போகணும். லாக் பண்ணியிருக்காங்களே.